இந்த முத்திரைகளை எல்லாம் செய்யுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். உச்சிக்குழிக்கு மேலே பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகி சாத்தியமில்லாதவைகளை சாத்தியப்படுத்தக்கூடிய வகையில உருவானது. அது 100 ரூபாய் இருந்தாலும் 100 கோடி இருந்தாலும் செழிப்பான மனநிலை வர வேண்டும் என்றால் கூட இஸ்ஸு, இர்ரு, ஈ, இம்மு இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை செழிப்பான நிலையில் வாழ வைப்பதற்கான ஒரு சூத்திரம். ஒரே ஒரு முறையில் ஆச்சரியங்களை நம்மால பார்க்க முடியுங்கிறது தான் நம்ம போகர் சித்தாந்த சபை கொடுக்கக்கூடிய ஒரு உத்திரவாதம். யார் வேண்டுமானால் மந்திரத்தை பயன்படுத்தலாம். பயன்படுத்தக்கூடிய நுணுக்கம் தெரிந்தா யாருக்கு வேணாலும் வேலை செய்யும். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான புண்ணிய பூமியான பழனியில் போகர் சித்தாந்த சபை இயங்கி வருகிறது. இச்சபையில் சமுதாயத்தில் பெருகி கிடக்கும் உடல் நோய், மனக்கவலை, குடும்பத்தில் அமைதியின்மை, பொருளாதார தடை இவை அனைத்துக்கும் சித்தர்கள் அருளிய சிறப்பான பயிற்சி முறைகளை கொண்டு தீர்வு அளித்து வருகிறார் முனைவர் போகர் வசீகரன். பல பேர் இவர் நடத்தும் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு தங்களது வாழ்வில் சிக்கல்கள் இன்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பதிவு மூலம் மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சியை அவர் நடத்தி வருகிறார். ஒரே நாள் பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை பலர் அடைந்திருக்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு பரிகாரம் மட்டுமல்ல, பயிற்சியும் தான் என்பதை உறுதியாக சொல்லி வருகிறார். எல்லோரும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக தான் கண்டறிந்த பயிற்சி முறைகளால் பலரது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். நாள்பட்ட நோய்கள் நீங்கவும், நோய் வராமல் எதிர்ப்பு சக்தியுடன் ஆரோக்கியமாக வாழவும் அரிய முத்திரைகளை சொல்லித் தருகிறார். மனிதன் தன் வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று முயன்று வருகிறார். இந்த பயிற்சியால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறார். சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருகிறார். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சகலம். உலகெங்கும் உள்ள நியூஸ் 7 நேயர்கள் அனைவருக்கும் பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரனின் அன்பு வணக்கங்கள். கோயில் கோயிலா போறோம். ஒவ்வொரு கோயில்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமிக்கும் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்றோம். அந்த மந்திரத்தை சொன்னா என் வாழ்க்கையில இது நடந்துராதா அது நடந்துராதாங்கிற ஒரு கேள்வியோடையே நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அப்புறம் யூடியூப்பை பார்த்தா, இல்லை நெட்டில் போய் பார்த்தா, இல்லை கூகுளில் பார்த்தா, இல்லை புத்தகங்களில் பார்த்தா இந்த மந்திரத்தை இன்ன சாமிக்கு சொல்லுங்க, இப்படிலாம் சொல்லுங்க. அதில் சில பேர் இந்த முத்திரைகளை எல்லாம் செய்யுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும், எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த மந்திரத்தை சொன்னதுனால, இந்த முத்திரையை செஞ்சதுனால என் வாழ்க்கை மாறி போச்சு அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? உடனே நீங்க சொல்லுவீங்க, ஆமாங்க என் வாழ்க்கை மாறி இருக்குது. வாழ்க்கை மாறினவங்க எதுக்கு மறுபடியும் யூடியூப் சேனல்லையும் கூகுள்லையும் புத்தகங்கள்லையும் அடுத்தடுத்த மந்திரங்களை தேடி ஓட வேண்டிய தேவை என்ன இருக்கு? நிறைவான வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டதுங்கிற ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வறுமையானால் மீண்டும் ஏன் தேடல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. நிறைவுன்னு அதுக்கு பேர் அர்த்தம் அதுவா? நான் பூரணம் அடைஞ்சிட்டேன், இனி எனக்கு கடவுளும் தேவையில்லை, என் வாழ்க்கையில எதுவுமே தேவையில்லைன்னு அமைதியாகிறதுக்கு பேர் தாங்க நிறைவு. ஒண்ணுல நிறைவானோன்னு என்னுடைய தேடல் இன்னொரு பக்கம் போய்கிட்டே இருக்குன்னா இன்னும் என்னுடைய தேடல் முற்றுப்பெறவில்லை அப்படின்னு அர்த்தம். மகாலட்சுமியை யாராவது என் வாழ்க்கையில இதோட போதுன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கோமா? மகாலட்சுமிங்கிறவங்க நம்ம வாழ்ற அந்த கடைசி காலம் வரைக்கும் நம்ம கூட இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும். ஒவ்வொரு சாமியுமே நம்முடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு வினாடிகளில் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தணும், ஆசீர்வதிக்கணும். ஆனா அது நமக்கு நடந்திருக்குதா? இப்போ மகாலட்சுமி எடுத்துக்கோங்க. அந்த மகாலட்சுமிக்கு ஒரு மந்திரம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை சொன்னா மகாலட்சுமியோட அருள் கிடைச்சிரும். உண்மையிலேயே என்னுடைய சின்ன கேள்வி, இந்த மகாலட்சுமிங்கிறவங்க யாரு, எங்க இருக்காங்க? இந்த ஸ்ரீம்ங்கிற வார்த்தைக்கும் அந்த மகாலட்சுமிக்கும் என்ன தொடர்பு? இந்த ஸ்ரீமை சொன்ன உடனே அவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தேவையை எந்த ரூபத்துல நிறைவேற்றி வைக்கிறாங்கங்கிற ஒரு கேள்வி அவங்க முன்னால வச்சா அதுக்கான பதில் சத்தியமா இருக்காது.
மந்திரம் சொல்றோம், ஆற்றல் வெளிப்படுது, பிரபஞ்சத்துல கனெக்ட் ஆகுது, அதை எப்படியோ கொண்டு வந்து சேர்க்குது. இதை தாண்டி அதனுடைய அறிவியல் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு புதிரா மட்டும்தான் இருக்கு எல்லார்கிட்டையுமே. இப்ப மகாலட்சுமிங்கிற பேரை சொல்லியாச்சுல்ல, அம்மா மகாலட்சுமி எனக்கு பணம் கொடுமா அப்படின்னு சொன்னாலே போதும் தானே. மகாலட்சுமின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஸ்ரீங்கிற ஒரு வேர்டை சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? உண்மையிலே மந்திரங்கள்லாம் இருக்கா? மந்திரம்லாம் இருந்தா அது வேலை செய்யுமா? யாருக்கு தான் வேலை செய்யும்? மந்திரங்களுக்குன்னு எதுவும் குணம் இருக்கா என்ன? தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். ஏன்னா இது நம்முடைய கலாச்சாரம். மந்திரங்கள்லாம் 2 வெரைட்டி தான். ஒண்ணு அப்படின்னு இம்முல முடியும். இல்லைன்னா இங் அப்படின்னு இங்குல முடியும். 2 வகை தான். ஸ்ரீம், ஹ்ரீம், ஓம், கம், தம் இது மாதிரி இம்முல முடியக்கூடிய மந்திர வகைகள். இன்னொரு மந்திர வகைகள் அங், மங், சிங், ரங் அப்படின்னு இங்குல முடியக்கூடிய மந்திர வகைகள். 2 வெரைட்டி தான். இம்முல முடிகிற மந்திர வகைகளை சக்தி பீஜங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்குல முடிகிற மந்திர வகைகளை சிவ பீஜங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்முல முடிகிற மந்திர வகைகளை எல்லாம் ஈசான பீஜங்கள் அப்படின்னும், இங்குல முடிகிற மந்திர வகைகளை தனஞ்சய பீஜங்கள் அப்படின்னு சொல்றது பெரியவங்களுடைய வழக்கம். இப்போ இந்த மந்திரத்தினுடைய குணம் என்ன? இம்முல முடிகிற மந்திரங்கள்லாம் மேக்சிமம் உச்சியிலிருந்து உடல் முழுவதுமாக தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி பரவச் செய்து இல்லற வாழ்க்கையில் தன்னுடைய தேவைகளை மனிதன் நிறைவேற்றிக் கொள்வதற்காகவென்றே எழுதப்பட்டது. அதுவே இங்குல முடிகிற மந்திரம் பார்த்தீங்கன்னா உச்சிக்குழிக்கு மேலே பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகி சாத்தியமில்லாதவைகளை சாத்தியப்படுத்தக்கூடிய வகையில உருவானது. அதுக்கு பேர் பிரம்ம பீஜம் அல்லது தனஞ்சய பீஜம் அல்லது சிவபீஜம் அப்படின்னு பேரு. இப்ப இந்த மந்திரங்களை சொன்னா பலன் எப்படி கிடைக்கும்? மகாலட்சுமின்னா எங்க இருக்காங்க? ஒரு தாமரை மேல உட்கார்ந்து கையை இப்படி ஆசீர்வாதம் பண்ணி பக்கத்துல 2 யானையோட ஒரு குடத்தை முன்னால கமுத்தி விட்ட மாதிரி இப்படியெல்லாம் இருக்கிறவங்கள நான் ஒரு நாள் எங்கேயும் பார்த்ததில்லை. காலண்டர்ல பார்க்குறேன், போஸ்டர்ஸ்ல பார்க்குறேன். ஆனா மகாலட்சுமியை சொன்ன அதே மாதிரி ஒரு பானையை தூக்கிட்டு வந்ததா நான் பார்க்கவே இல்லை. என்னதான் நடக்குது அப்படின்னா, இந்த மகாலட்சுமிங்கிறதும் சரி, புவனேஸ்வரிங்கிறதும் சரி, காளி இன்னும் பிற எல்லா விதமான சக்திகளும் நமக்குள்ளார இருக்கக்கூடியது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. உங்களை ஓடி போய் அந்த லாஸ்ட்ல இருக்க சுவரை தொட்டுட்டு வேகமா ஓடி வரணும். எவ்வளவு ஸ்பீடா ஓட முடியுமோ ஓடுங்கன்னு சொன்னா, உங்களால எவ்வளவு ஸ்பீடு ஓட முடியுமோ அவ்வளவு ஸ்பீட்ல ஓடி போய் அந்த இடத்தை தொட்டுட்டு வந்துடுவீங்க. ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நீங்க ஒரு நிமிஷம் 60 செகண்ட்ல போயிட்டீங்கன்னு வச்சுக்கோமே. ஸ்டெப் 2 லெவல் 2ல உங்களுக்கு இன்னொரு டெஸ்ட் வைக்கிறேன். பின்னால ஒரு வெறி பிடிச்ச நாய் அல்லது ஒரு வெறி கொண்ட சிங்கமோ புலியோ இப்ப கயிறை விட போறேன் ஓடிருன்னு சொல்றோம். இப்ப என்ன பண்ணுவீங்க? வயசாயிருக்கு, கால் முடியல, கால் நடக்க முடியல, என்னால ஓட முடியாதுன்னு காரணமா சொல்லுவீங்க. 60 செகண்டுங்கிறது 20 செகண்ட்ல ஓடிட மாட்டீங்க. ஏன் அப்ப ஓடல? ஏன் இப்ப ஓடுனீங்க? அப்ப அந்த 20 செகண்ட் ஓடக்கூடிய அந்த எனர்ஜி உள்ளுக்குள்ளார எங்க மறைஞ்சிருந்துச்சு? சாதாரண ஒரு வாட்டர் பாட்டில் எடுக்கிறோம், எடுத்துக்கிட்டு இப்படி கையில் ஆட்டிக்கிட்டே நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதுவே ஒரு 25 கிலோ அரிசி மூட்டையை தூக்குறோம். அப்போ நம்மளால் அப்படி செயல்பட முடியுதா? என்ன நடந்துச்சு? அப்போ இந்த உடலுக்கு தெரிகிறது எப்பொழுது எவ்வளவு சக்தியை வெளிப்படுத்தினால் போதும் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அவ்வளவு சக்தியையும் உள்ள யாரோ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்னுடைய தேவைகளுக்கு தகுந்தாற் போல அதை அவங்க வெளியில கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி மகாலட்சுமி ஆகட்டும் அல்லது காளி ஆகட்டும் அல்லது புவனேஸ்வரி ஆகட்டும் நமக்குள் ஒளிந்து கிடக்கக்கூடிய மாபெரும் சக்தி மையங்கள். சக்தி எப்ப வெளிப்படணுமோ அப்ப அது வெளிப்பட்டு என்ன பண்ணுது? என்னை பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி என்னுடைய தேவைகளுக்கு தகுந்தாற் போல எல்லா சூழ்நிலைகளையும் அதை அமைச்சு கொடுக்குறதான் பெரியவங்க சொன்னாங்க. எண்ணம் போல வாழ்க்கை. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும். இந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்னதுக்கான காரணம், இங்கே இருந்து புறப்படக்கூடிய ஆற்றல் எப்படிப்பட்டதோ அதற்கு தகுந்தாற் போல உன்னுடைய சூழ்நிலைகளும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே இருந்து புறப்படக்கூடிய ஆற்றலில் குறை இருக்குமே ஆனால் அதற்கு தகுந்தாற் போல பலன்களை பார்ப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கோ இந்த மந்திரங்களை பத்தின அறிவியல் தெரியாது, எப்படி சொல்லணுங்கிறது புரியாது. அப்ப என்ன பண்ணிடுவோம்? ஓம் ஸ்ரீம் ஓம், ஓம் ஸ்ரீம் ஓம், அவ்வளவுதான். மகாலட்சுமிக்காக மந்திரம் சொல்லியாச்சு, மகாலட்சுமி கண்டுக்கவே இல்லை. இப்ப ஸ்ரீம் அப்படிங்கிற வார்த்தையில இஸ்ஸு, இர்ரு, ஈ,
இம்மு எத்தனை கால அளவு சொன்னால், மகாலட்சுமினா வெறும் பொருளை மட்டுமே கொடுக்கறது இல்லை. 100 ரூபாய் இருந்தாலும் 100 கோடி இருந்தாலும் செழிப்பான மனநிலை வர வேண்டும் என்றால் கூட மகாலட்சுமியோட அருள் இருக்கணும். அந்த பணத்தினால் எனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளாக மட்டும் இருக்கணும்னா கூட மகாலட்சுமியோட அருள் இருக்கணும். பணம் இருக்கு, அந்த பணத்தை தூக்கிட்டு போய் எப்பயுமே ஆஸ்பத்திரியில் கொடுக்குறீங்கன்னா யோசிச்சு பாருங்க. பணம் இருக்கு, அந்த பணத்தை எடுத்து எனக்கு செலவு பண்றதுக்கான சூழ்நிலை வரல, யோசிச்சு பாருங்க. இதுவும் கூட அந்த கணக்குல வருது. அப்ப மகாலட்சுமினா பணத்தை கொடுக்கறது மட்டும் இல்ல, பணத்தின் பேரால் ஏற்படக்கூடிய பிற நிறைவான சம்பவங்களை சேர்த்து கொடுக்கறவங்கன்னு அர்த்தம். இஸ்ஸு, இர்ரு, ஈ, இம்மு இதெல்லாம் சேர்ந்தாதான் ஸ்ரீம். இந்த ஸ்ரீல ஸ்ரீ எவ்வளவு சொல்றோமோ அதை விட இம் அதிகமாக ஸ்ரீம். இது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை செழிப்பான நிலையில் வாழ வைப்பதற்கான ஒரு சூத்திரம். இப்ப இது மாதிரியே ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மந்திரங்களை நாம எப்படி பார்க்கணும், எப்படி பிரயோகிக்கணும், எப்படி பிரயோகித்தால் ஒரே நாளில் அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சா அந்த மனிதனுக்கு 108, 1008, 48 நாட்கள், 15 நாட்கள் இந்த கணக்குகள்லாம் அவன்கிட்ட வேலையே செய்யாது. ஒரே ஒரு முறையில் ஆச்சரியங்களை நம்மால பார்க்க முடியுங்கிறது தான் நம்ம போகர் சித்தாந்த சபை கொடுக்கக்கூடிய ஒரு உத்திரவாதம். அப்போ மந்திரங்கள் வேலை செய்யுமா? 100% செய்யும், பயன்படுத்தக்கூடிய நுணுக்கம் தெரிந்தால். யாருக்கு என்ன மந்திரம்? யார் வேண்டுமானால் மந்திரத்தை பயன்படுத்தலாம். பயன்படுத்தக்கூடிய நுணுக்கம் தெரிந்தால் யாருக்கு வேணாலும் வேலை செய்யும். மந்திரங்கள் என்பது அதிர்வை அடிப்படையாக கொண்ட ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச அறிவியல். அந்த அதிர்வை சரியா கொடுத்தா உள்ள இருக்கக்கூடிய சக்தி மையங்கள் தூண்டப்படும். அது அப்படியே ஒத்தவற்றை ஈர்க்கும், வாழ்க்கையே மாறும். ரகசியத்தை தெரிஞ்சு பிரயோகம் பண்ணா இவ்வளவுதாங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு மந்திரம் சொல்லி பாருங்க. இறைவன் நம்மளை படைச்சிருக்கிறதே ஆனந்தமா ஆரோக்கியமா வாழ்றதுக்கு தான். ரகசியத்தை தெரிஞ்சு பிரயோகம் பண்ணுங்க, வாழ்க்கை என்னைக்கும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். மீண்டும் ஒரு அழகான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். குருவே சரணம். சேகர பெரம்பலூர்லேருந்து வரேன். எனக்கு 10 வருஷமாக இடுப்பு வலி இருந்து நிற்க முடியாது, நடக்க முடியாது. போன வருஷம் காட்டுக்கு உள்ளுக்கே போக முடியாது. ஆனால் ஐயா சொன்ன முத்திரை செஞ்சு இந்த வருஷம் காட்டு வேலை முக்காசி நான் தான் செஞ்சேன். அந்த இடுப்பு வலி எல்லாமே பஞ்சா பறந்துருக்கு. அதற்காக இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த அனுபவம் வாழ்நாள் ஃபுல்லாக தொடரணும்னு ஆடான பிரார்த்தனை ஐயாவுக்கும் காலத்தொட்டு வணங்குகிறேன்.